ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பீட்ரூட் சாதம், வாழைக்காய் வறுவல். பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்டால் போதும். இது கூடவே இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட 5 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்காண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்தனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவு சாதம் வேக வச்சு நான் ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீக்லி 1 டைம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ருவாங்க. பெரும்பாலான குழந்தைங்களுக்கு பீட்ரூட்னாவே பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கனால சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்காண்டி ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். வாழைக்காய் வறுவல். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை பொட்டேட்டோ சீவோம்ல அந்த கட்டையை வச்சு சீவி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தூள் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அதில் சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆனோடனே மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதையுமே நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட சூப்பரான பீட்ரூட் சாதமும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.